ஸோ இன்னைக்கு ஒகேப் செட் 6ஓட ஃபர்ஸ்ட் 5 ஒகேபுலரி வேர்ட்ஸ் பார்க்க போறோம். இது வந்து டே 10. ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை காரோனேஷன். CORONATION. காரோனேஷன். காரோனேஷன் அப்படிங்கிறது ஒரு முடிசூட்டு விழாவை தான் வந்து காரோனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபிஷியல் செரிமனி in which a person is made a king or queen. In which a person is made a கிங் ஆர் குயின். முடிசூட்டு விழா, அதுதான் வந்து காரனேஷன். அப்போ இதுக்கு வேற என்னென்ன வேர்ட்ஸ் சொல்லலாம் அப்படின்னா, க்ரௌனிங் ஈஸியாக நமக்கு ஞாபகம் இருக்கும். என்த்ரோனிங், அவங்க த்ரோனில் வந்து உட்கார போகிறாங்க. அப்போ என்த்ரோனிங் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு மறக்காது. ஸோ இதுக்கு பெருசாக ஒன்றும் படிக்க வேண்டாம். அப்போது ஆப்போசிட் வந்துட்டு அந்த பதவியிலிருந்து நீக்கிறது, டீத்ரோன். இதே மாதிரி இன்னொரு வார்த்தை டீபோஸ். ஸோ அவ்வளோதான், இதில் பெருசாக நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும் ஒன்றும் இல்லை. செகண்ட் வார்த்தை காபிள். GOBBLE, காபிள். காபிள் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது, ஒரு பசியில அப்படியே வேக வேகமா ஒரு ஹரிபரி பிஸியா இருக்கும்போது நம்ம அப்படியே முழுங்கி முழுங்கி சாப்பிடுவோம்ல, அதுதான் வந்து காபிள். டு ஈட் இல்லைன்னா ஸ்வாலோ, சாப்பிட்றது, முழுங்குறது. ஒரு பிஸியான டைம்ல ரொம்ப ஹரி பண்ணி சாப்பிட்டுக்கோம்ல, ஹரிபரியில, அந்த மாதிரி. இப்போ இதுக்கு வேற வேற வார்த்தை இருக்கு. காபிள், கசில், கல்பா முழுங்குற அப்படின்னு சொல்லுவோம்ல, கல்ப், GULP, கல்ப், கார்ஜ். ஸோ கசில், கல்ப், கார்ஜ், காபிள். அப்படியே அந்த ஸ்ட்ரைட்ல படிக்கும் போது ஞாபகம் வந்துடும். காபிள்னாலே கசில், கல்ப், கார்ஜ் அப்படின்னு. புதுசா ஒரு வார்த்தை இருக்கு, என்னன்னா டீவர். DEVOUR, டீவர். இப்போ வந்து ஒன்னொன்னுக்கும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்துட்டு கார்ஜ் அப்படிங்கிறது வந்து வேகமா சாப்பிட்றது தான். இதுல வந்து கொஞ்சம் நிறைய சாப்பிட்றது. இது டு ஈட் அ லாட் ஆஃப் ஃபுட். டு ஈட் அ லாட் ஆஃப் ஃபுட். வேகம்னு மட்டும் இல்லை, நிறையாவும் சாப்பிடுவாங்க கார்ஜ் அப்படிங்கிறது. கல்ப்னா நமக்கு தெரியும், அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் சொல்ல வேண்டாம். இப்போ டீவர் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். த ஃப்ளேம்ஸ், இங்கே தீ அப்படின்னு மீன் பண்ணுறேன். ஃப்ளேம்ஸ் டீவர்டு த ஓல்டு ஹவுஸ். அப்படியே தீயினால சூழ்ந்துருச்சு, அப்படியே தீ வந்து அந்த வீடையே வந்து முழுங்கிருச்சு. ஸோ டீவேர்டுங்கிறது சாப்பாடு ரிலேட்டடாக தான் வரணும்னு இல்லை, இந்த மாதிரி சென்டென்ஸில் வந்தாலும் இங்கே டீவேர்டுங்கிற வார்த்தை வந்து என்கல்ஃப்டு, அப்படியே முழுங்குது, கம்ப்ளீட்டாக அது வந்து கன்சியூம் பண்ணிருச்சு, அதுக்குள்ளே ஈர்த்துருச்சு, அந்த வீடே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த தீ வந்து கம்ப்ளீட்டாக முழுங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ சாப்பாடுங்கிற ரிலேட்டடாக தான் இந்த வார்த்தைலாம் வரணும்னு இல்லை, அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளே எடுத்துட்டு வந்து நல்லா ஞாபகம் இருக்கும், நமக்கு மறக்காது அப்படின்னு. ஓகே, இதுக்கு ஆன்டனம்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் மீனிங் மட்டும்தான் இருக்கு. அடுத்த மூணாவது வார்த்தை குளுட்டன். GLUTTON. இதுவும் சாப்பாட்டு சம்மந்தப்பட்டதான். காபிள்ங்கிறது டு ஈட், அந்த செயல்பாடை சொல்லுது, நம்ம எப்படி சாப்பிட்றோங்கிறது. கிளட்டன்ங்கிறது சாப்பிட்ற மனுஷனை சொல்றது. அப்போ பர்சன் ஹூ ஈட்ஸ் டூ மச், நிறைய சாப்பிட்ற ஆளுங்களை வந்து கிளட்டன் அப்படின்னு சொல்றாங்க. அ பர்சன் ஹூ ஈட்ஸ் டூ மச், நிறைய சாப்பிட்ற ஆளுங்க. அப்போ இதுக்கு ஆன்டனிம்ஸுமே மேல இருக்கிற அந்த வார்த்தையவே நம்ம யூஸ் பண்றோம். கசில் இருக்குல்ல, அது வந்து நிறைய சாப்பிட்றது, இங்கே கஸ்லர். இப்போ அடுத்து வந்து கேஸ்ட்ரோனோம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், நிறைய சாப்பிட்றது. ஸோ கேஸ்ட்ரோனோம் நமக்கு மறக்காது. ஓகே, கஸ்லர், கேஸ்ட்ரோனோம் சொல்லிடுவோம். அடுத்த 2 வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கவர்மெண்ட், குர்மாண்ட். இப்போ குர்மெட் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சின்ன வேரியேஷன் இருந்துச்சு. என்னன்னா இவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க, அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. பர்சன் ஹூ என்ஜாய்ஸ் ஃபுட் அண்ட் நோஸ் அ லாட் அபவுட் இட். இது இங்கே தான் நல்லா இருக்கும், இதை சாப்பிடணும்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும், அந்த ஃபுட்டு எப்படி செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரியான அதை பற்றின விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்து குர்மெட். குர்மெட் ஞாபகம் வந்தாலே குர்மாண்டுன்னு நமக்கு ஞாபகம் வந்துடும். இப்போ அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தா நிறைய சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற ஆளுங்க, டயட்டில் இருப்பாங்கல்ல. ஸோ அதே வார்த்தை தான் இங்கேயும் வருது, டயட்டர். டயட்டர், நிப்ளர். இது படிச்சுக்கலாம், டயட்டர், நிப்ளர். அடுத்த 4th வார்த்தை
ஹென்ச்மேன், HENCH. ஹென்ச்மேன்னா கிட்டத்தட்ட பாடி கார்டு மாதிரி தான். ஒருத்தவங்கள நம்ம நம்புவோம்ல, அந்த செலிபிரிட்டிஸ்லாம் கூட வச்சிருப்பாங்கல்ல, ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஃபாலோவர். அதுதான். இதான் என்னோட வலது கைன்னு சொல்லுவாங்க. லிட்டரலா அதான் மீனிங். ரைட் ஹேண்ட் மேன், ட்ரஸ்டட் ஃபாலோவர், ட்ரஸ்டட் ஃபாலோவர். ஒரு வார்த்தை மட்டும் புதுசா இருந்துச்சு, ஸ்கொயர் அப்படின்ட்டு. இது எப்படின்னா, இந்த பல காலத்துல ராஜா, அந்த வீரர்கள் வந்து போருக்கு போகும்போது கூட ஒரு பெரிய பெரிய வீரர்கள் கூட இன்னொருத்தவங்க போவாங்க. அந்த ஹார்ஸ பாத்துக்கிறதுக்கு, அவங்க அந்த அந்த ஒரு ஷீல்டு எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ஆர்ம் இது முன்னாடி. அத பாத்துக்கிறதுக்கு, அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் போவாங்க. அவங்க தான் வந்து ஸ்குவேரா. இப்ப இருக்கிற பாடி கார்ட தான் அப்ப அந்த டைம்ல வந்து ஸ்குவேர்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கதை ஞாபகம் இருந்தா அந்த வார்த்தை ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக நான் அத ஜஸ்ட் பார்த்தேன் அந்த இமேஜ்ல. அத வச்சு சொல்றேன். ஸ்குவேர்ங்கிறது வந்து அந்த பழைய இதுல இருக்கக்கூடிய பாடி கார்ட் தான் வந்து ஸ்குவேர். அப்ப இதெல்லாம் நம்பிக்கை தகுந்த ஆளுங்க அப்படிங்கிறப்போ, ஆப்போசிட்ல நம்பிக்கை இல்லாத ஆளுங்க லைக் டிஸ்லாயல். டிஸ்லாயல். இதுல புதுசா இருக்கிற வார்த்தை அப்படிங்கிறது, அத விட முக்கியம். இந்த ட்ரெய்ட்டர், ட்ரெசனஸ், ட்ரெஷரஸ் 3மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இந்த ட்ரெய்ட்டர், ட்ரீசன் இதெல்லாம் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் படம்லாம் பார்த்திருந்தா வரும். அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த கண்ட்ரி இந்த நாட்ட வந்து இவன் துரோகம் பண்ணிட்டான். ஹி இஸ் எ ட்ரெய்ட்டர். உன்னோட ட்ரீசன் அப்படின்னா, நீ பண்ண அந்த செயலு, பிட்ரே பண்ணிட்ட, துரோகம் பண்ணிட்ட, இந்த மாதிரிலாம் அடிக்கடி இந்த வார்த்தைலாம் வரும். ட்ரெய்ட்டர், ட்ரீசன் அப்படின்ட்டு. அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் படத்துலலாம் நெறைய வரும். அதே மாரி தான் ட்ரெஷரஸ். சரி டின்னு ஆரம்பிக்குது. ட்ரெய்ட்டர், ட்ரெசனஸ், ட்ரெஷரஸ் படிச்சுக்கலாம். ஓகே. இத தாண்டி ஒரு 2 வார்த்தை இருந்துச்சு. அது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ரெனிகேட். இது புதுசா இருந்துச்சு. இன்னொரு வார்த்தை என்னமோ என்னது? பெர்ஃபிடியஸ். இதுவும் டிஸ்லாயல்ங்கிற மாரி தான். பட் ஈஸியா மறந்துரும். ஒரு மாரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 2 எக்ஸாம்பிள் எழுதுறேன். ரெனிகேடுக்கும், பெர்ஃபிடியஸ் அப்படிங்கிறதுக்கும். இப்ப ரெனிகேடுங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம டீம்ல தான் இருந்திருப்பாங்க. ஒரு காலத்துல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா, நம்ம அதிலிருந்து எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. பட் ஆனா வேற இதுக்கு போயிருவாங்க. அந்த மாரி நமக்கே வந்து துரோகம் பண்ணிட்டு போன மாரி. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போற மாரி. ஸோ இதுதான் வந்து ரெனிகேடு. இப்ப இத ஒரு எக்ஸாம்பிளா எழுதணும்னா, அன் ஏஜென்ட் who later turns out to be a renegade. நமக்கான ஆளா நம்மள சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. பார்த்தா கடைசி நமக்கு எதிராவே அவங்க செயல்படுவாங்க. நமக்கு துரோகம் பண்ணிருவாங்க. அதான் ரெனிகேட். நம்ம இதுல பார்த்தா இந்த ஸ்பை மாரி இருப்பாங்க. பட் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் அங்க சொல்லி நமக்கு ஆப்போசிட்டாவே செயல்படுவாங்க. அதுதான் அந்த அந்த மாரி இடத்துல தான் ரெனிகேட் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பெர்ஃபிடியஸ் அதுக்கு. இதுவும் த சேம் தான். பட் ஒரு சென்டென்ஸா போட்டுக்கலாம். பெர்ஃபிடியஸ் ஃப்ரெண்ட். நம்பிக்கை இல்லாத நம்ம கூட இருக்க ஒரு ஆளு ரிவீல்ட் ஆல் மை சீக்ரெட்ஸ் டு அதர்ஸ். எல்லாத்தையும் போய் மத்தவங்க கிட்ட வந்து இவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளு. ரெனிகேடுங்கிறது இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் மாத்தி நமக்கே அப்போசிட்டா செயல்படுறவங்க. ஸோ ரெனிகேட், பெர்ஃபிடியஸ். இத ரிவிஷன் பண்ண நமக்கு ஞாபகம் வந்துரும். அடுத்த கடைசி வார்த்தை. ஹெடோனிஸ்ட். ஹெடோனிஸ்ட். இது மேல பார்த்தது ஹென்ச்மேன். இது வந்து ஹெடோனிஸ்ட். ஹெடோனிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த என்ன சொல்றது? ரொம்ப ஆடம்பரமா வாழ்றது தான் வந்து பெரிய விஷயம். லக்ஸூரி தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் ஒன் ஹூ பிலீவ்ஸ் தட் pleasure or luxury is the most important. அதுதான் வாழ்க்கையிலே ரொம்ப பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க. ஸோ என்னென்ன இதுக்கு சினானிம்ஸ் வேர்டு இருக்கு அப்படின்னா, டிஃபரெண்டா இருந்துச்சு எல்லாமே. லிபர்டைன், TINE, லிபர்டைன். வாலப்சரி, வாலப்சரி. சைபரைட். ஸோ மூணுத்துக்குமே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் படிச்சிருக்கேன். இப்போ லிபர்டைன் அப்படிங்கிறது என்னன்னா, சும்மா இப்போ ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, கேம்லிங்லாம் ஆடிட்டு, இந்த மாதிரி வந்து வாழுவாங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, லிபர்டின் படிக்கும்போதே லிபர்டின் லிபர்டின் கல்ச்சர் டெவலப்டு.
இப்ப நம்மதிலயே பார்த்துட்டீங்கன்னா, இது நெறையா இருக்கு. இப்போ சென்னை, பெங்களூர்லலாம் பார்த்துட்டு நெறைய கிளப்ஸ் நெறைய மாறிடுச்சு எல்லாமே. ஸோ லிபர்டின் கல்ச்சர் டெவலப்டு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு ஈஸியா ஞாபகம் இருக்கும். லிபர்டன்னாலே லிபர்டின் கல்ச்சர் டெவலப்டு அப்படின்னு படிச்சிடும். லிபர்டின் கல்ச்சர் டெவலப்ட். அப்பனா நமக்கு தோணும் என்னது அது லிபர்டின் கல்ச்சர்னா இந்த கேம்பிளிங் ஆடிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் வந்து வந்துருச்சு அப்படின்னு. வாலப்ஷரி அப்படிங்கிறது என்னன்னா கரெக்டா சொல்லணும்னா ஒரு ஆடம்பர பிரியங்களா இருக்கிறவங்க தான் வந்து வாலப்ஷரி அப்படின்ட்டு. இதுவும் அப்படியே அதே மாதிரி எழுதுறேன். ஷீ ஹேட் பிகம் அ accomplished வாலப்ஷரி. அவ கம்ப்ளீட்டா ஒரு பெரிய அம், ஆடம்பர பிரியையா மாறிட்டா. கம்ப்ளீட்டா மாறிட்டா. அதான் accomplished வாலப்ஷரி. ஷி ஹட் பிகம் அ accomplished வாலப்ஷரி. வாலப்ஷரின்னு சொல்லும் போது இந்த சென்டென்ஸையும் சேர்த்து சேர்த்து நம்ம படிச்சிட்டோம்னா அந்த வார்த்தை நமக்கு மறக்காது. மூணாவது இந்த சைபரைட் அப்படிங்கிறது இந்த திட்டம் போதெல்லாம் சொல்லுவாங்க ஊதாரித்தனமா இருக்க அப்படின்னு. அதான் சைபரைட். நிறைய காசு செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சன்ஸ் சைபரைட் அப்படின்னு. இதுவும் அதே எக்ஸாம்பிள் போட்டுடலாம். He lived a he lived like a Sybarite, spending his weekends at luxury resorts. At luxury resorts and gourmet restaurants. இந்த இது ஏன் எடுத்துட்டு வந்தேன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம மேல பார்த்தோம். கொர்மேண்ட் அப்படின்னு. கொர்மெட்டுங்கிறது கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். Gourmet. A person who enjoys food and knows a lot about it. இப்ப கீழேயும் பார்த்துட்டீங்கன்னா சைபரைட்டுக்கு அந்த வார்த்தை வருது. He lived like a Sybarite, spending his weekends at luxury resorts and gourmet restaurants. ஸோ gourmetங்கிறது சாப்பாட்டு சம்மந்தப்பட்டதான். ஏன்னா ரெஸ்டாரண்ட்னு வருது. பட் இங்க என்னன்னா ஒரு ஹை லெவல்ல இருக்கக்கூடியது. ஒரு எல்லா டெக்னிக்ஸ்லயும் ஃபுட்ல யூஸ் பண்றது. எல்லா ஒரு குசின்ஸும் அங்க இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். குர்மட்ங்கிற வார்த்தை கரெக்ட்டா சாப்பிடுற ஆள மட்டும் தான் குறிக்கணும் இல்லல்ல. சாப்பாடு சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் கூட அது எவ்வளோ அழகா வருது. குர்மத் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்ட்டு. நார்மலா நான் சும்மா தேடும்போதே அப்படியே எனக்கு அப்படியே ஓப்பன் ஆகுது. குர்மத் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னை, பெங்களூர் அப்படின்ட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ வந்து அதான். அந்த வார்த்தை வந்து கரெக்ட்டா லிட்டரலா அந்த மீனிங்ல தான் வரணும்னு இல்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த குர்மெட். சாப்பிடுற ஆள மட்டும் சொல்றதுக்கு இல்ல. இப்ப ரெஸ்டாரண்ட்ஸ்ன்னும் சொல்லலாம். இப்ப அதே மாரி தான் முன்னாடி ஒண்ணு பார்த்தோம். டீவர் அப்படின்ட்டு. இந்த இருக்குல்ல டீவர். இதுவுமே வந்து சாப்பிடுறது சம்மந்தப்பட்டு, அந்த செயல சம்மந்தப்பட்டுன்னு தான் கிடையாது. அந்த என்கல்ஃப்டுங்கிற மீனிங் தான் அங்க முக்கியம். தீ வந்து மொத்தமா அது கன்சியூம் பண்ணிருச்சு அந்த வீட. மொத்தமா முழுங்கிருச்சு. அப்படிங்கிற இடத்துல கூட அந்த வார்த்தை வரலாம். ஸோ வந்து இத படிக்க படிக்க நெறைய வாசிக்க வாசிக்க வந்து நமக்கு அர்த்தம் புரிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். ஓகே. இன்னைக்கு ரிவிஷன் பண்ண முடியல. நாளைக்கு சேர்த்து கம்ப்ளீட்டா வந்து ரிவிஷன் பார்த்துரலாம். ஓகே. தேங்க் யூ.